ஹாய், இன்றைக்கி அரைச்சி விட்ட கிரேவி பண்ணலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோடனே நான் இதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, சீரகம், சோம்பு, மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஆறினோடனே நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு ஜாரில் மாற்றிக்கிட்டு நான் ஆறின பிறகு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ அரைச்ச மசாலா சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவு கல் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். கொதிக்கட்டும். நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை குழம்புல டைரெக்டாக சேர்க்காதீங்க. இந்த மாதிரி செப்பரேட்டாக உடச்சி பாருங்கள். நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். 1 2 3 4. இப்போ இந்த ஸ்டேஜில் கலந்து விடாதீங்க. சிம்லேயே நல்லா அது வெந்து வரட்டும். அப்புறமா மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அருமையான முட்டை குழம்பு இல்லை முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.